ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜோஸ்வா கேமிங் தமிழன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீடியோ டாப் மோஸ்ட் வியூஸ் போகணுமா, அதுக்கு நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணணும். ஸோ அப்படி எப்படி கரெக்டாக அப்லோட் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பிசிலேருந்து தான் அப்லோட் பண்ணுறத சொல்லித்தர போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும்ல, அப்போ தான் நமக்கு முன்கூட்டியே நல்லா இருக்கும். கேன்வான்னு ஃபஸ்ட்டே வந்துருச்சு. கேன்வா வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நம்ம முதல்ல க்ரியேட் பண்ண போகிறது தம்ப்நெயில் தான். பிகாஸ் ஏன்னா அதுதானே முக்கியம். அப்போ தானே எல்லாம் பிடிச்சிருக்குன்னு பார்ப்பாங்க. அதனால் யூடியூப் தம்ப்நெயில் உருவாக்க போகிறோம். ஸோ நீங்கள் டிசைனரில் கூட போயிட்டு தம்ப்நெயில்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் நான் என்னோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு க்ரியேட் பண்ணுறதுனால நான் கஷ்டப்பட்டு எல்லா ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஓப்பன் கொடுக்கணும். ஸோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டு வா. இது வேறு லோடிங் ஆக மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ இதை அழுத்தி கார்னரில் பிடிச்சிதாங்க எப்போவுமே பெருசாக்கணும். அப்போ தான் இது நமக்கு கரெக்டாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இதுவாக இருக்குது, பத்தாமல். அதனால் கொஞ்சம் இப்படி பெருசாக்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இமேஜ் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த சைடு கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஸோ இதை முதல்ல எக்ஸ் கொடுத்துடலாம். எனக்கு தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி அப்லோட் ஃபைல் கொடுக்குறோம். இந்த பிசி லோகோவை எடுத்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அப்லோட் ஆயிடுச்சா? பார்த்தீங்கன்னா இதை வர வச்சு சின்னதாக இப்படி ஆக்கி இப்படி நவுத்தி கொண்டு வந்து இந்த சைடு வச்சுக்கலாம். இதை வர வச்சுட்டு கொஞ்சம் சின்னதாக்கலாம். சின்னதாக்கி இது மேலே கொண்டு போகணும். இப்போ வந்துச்சு கரெக்டாக. அடுத்தது இப்போ நம்ம டைப் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த டெக்ஸ்ட் நல்லா இருக்கிறத எடுத்து இந்த சைடு வச்சுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் கலர் வெள்ளை கலரில் இருந்தால் பரவாயில்ல. ஸோ ஒயிட் கலர் ஆக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அழைச்சிட்டு ஃப்ரீ ஃபயர் இன் பிசி. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இன் பிசின்னு கொடுத்தாச்சு. ஹவு டு பிளேன்ட்டு அது வேறு ஃபாண்ட்டில் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். அப்புறம் நவுத்தி இந்த சைடு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் வந்து ஒயிட் கலர், கீழே ஒயிட் இருக்கும். அதை மாற்றியாச்சு. இப்போ ஆயிருக்குமா? ஓகே, ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொடுக்கலாம். வச்சுட்டு என்னங்க HOW ஹவு டு PLAY ப்ளே, ஹவு டு ப்ளே அப்படின்னு கொடுத்துட்டு கலரில் மாற்றிக்கலாமா? இல்லை, ரெட் கலரில் மாற்றினா கரெக்டாக இருக்குமா? இல்லைங்க. ஓகே, ரெட் கலரில் மாற்றி பார்க்கலாம் நல்லா இருக்கான்ட்டு. ஓகே, நல்லா தான் இருக்குது. அப்படியே கீழே வந்து ஹவு டு பிளேன்னு கொடுத்தாச்சு. இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் கொடுக்கணும். அந்த கொஸ்டின் மார்க் ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆட்டு இது கொடுத்தோம்னா கொஸ்டின் மார்க்கு. இதை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம். இதை கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக்கி ஃபுல்லாக அப்படியே வர மாதிரி வச்சுட்டு அப்படியே இதை கொஞ்சம் பெருசாக்கி ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். நல்லா பெருசாகிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ளே ஓகே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றி வைக்கணும் கொஞ்சம். ஏன்னா இப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் கேரக்டர் சட்டை மறைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் போயிட்டு நம்ம இந்த பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒயிட் கலரில் ஹவு டு ப்ளே அப்படின்ட்டு தெரிகிற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபாண்ட் தேவை.
வித்துன்னு எழுதணும். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இதுலேயே வித்து கொடுத்துருவோம், ஏன்னா இதுதான் நல்லா இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட்டாக சின்னதாக்கிக்கலாம். WITH வித் ரொம்ப ஓகே. வித்து இப்போ நம்ம போய்ட்டு அப்லோட் ஃபைல்ஸ் கொடுக்கலாம். ப்ளூ ஸ்டாக்கோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே வந்துருச்சு. ஓப்பன் கொடுத்தோம்னா ப்ளூ ஸ்டாக்கு. ஸோ இங்கே சின்னதாக வச்சு கீழே எழுத்து, சரி நம்ம எழுதி விட்ருவோம். இதுக்கு ஏதாச்சும் டெக்ஸ்ட் தேவைப்படுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நல்ல டெக்ஸ்ட்டு, டைட்டில் ஹெட்டிங்ன்னு இருக்கு, இது தேவையில்லை. இதை மட்டும் அழைச்சிட்டு BLUES பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரான தம்பனையில். இப்போ இதை ஜேபிஜின்னு மாற்றி இப்போ இதை டவுன்லோட் கொடுத்துடலாம். ஃப்ரீ ஃபயர் இன் பிசின்னு இதுவும் சேவ் ஆயிடுச்சு. சரி விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். இல்லைன்னா ரீநேம் பண்ணி விட்ருவோம் நம்ம. ஸோ ரீநேம் THUMP தம்புன்னு மட்டும் போட்டுக்கலாம் ஸ்டார்ட்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவும் ரெடியாச்சு, நமக்கு தம்புனையிலும் ரெடியாச்சு. நெக்ஸ்ட்டு யூடியூபுக்கு தான் போக போகிறோம். யூடியூப்பில் போயிட்டு இதே டாப்பிக்கை நம்ம போட்டு பார்க்க போகிறோம். அதில் என்ன வருதோ அதில் இருக்க டைட்டிலை காப்பி பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு அதே நம்ம வச்ச டாப்பிக்கு HOW how to PLAY play FREE FIRE Free Fire in P போடாமல் ஓ போட்டு வச்சிருக்கேன். PC வித் எமுலேட்டர் ப்ளூ ஸ்டாக்குன்னு போடணும், ஏன்னா நம்ம அந்த தலைப்பில் தான் வச்சுருக்கோம். BLUESTACS ப்ளூ ஸ்டாக்ஸ். இங்கே இங்கே பாருங்க 2023. ஓகேங்க, இப்போ என்ட்ரு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நிறைய வியூஸ் போயிருக்கா. ஹவு டு பிளே ஃப்ரீ ஃபயர் இன் பிசி நிறைய வியூஸ் போயிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த டைட்டிலை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வித்து போடணும். ஓகேங்க, ஃப்ரீ ஃபயர் ப்ளூ ஸ்டாக்ஸ் 5 ஃபுல் வெர்ஷன். இல்லைங்க இது இல்லைங்க, இது வேறு ஏதோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்ஸ்டால் ஃப்ரீ ஃபயர் ஆன் ப்ளூ ஸ்டாக்ஸ் 5 ஃப்ரீ ஃபயர் நியூ அப்டேட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆன் ப்ளூ ஸ்டாக்கு. ஆமாங்க, இதாங்க, இது 83K வியூ போயிருக்கு. சரி, இதை எடுத்துக்கிட்டு இந்த டைட்டிலை காப்பி பண்ணிக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, காப்பி ஆகுது. காப்பி. ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பி போயிட்டு இப்போ நம்ம எதை ஓப்பன் பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், டாக்ஸ் ஓப்பன் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நியூ கொடுத்துட்டு ரைட் கிளிக்காக பேஸ்ட். பார்த்தீங்கன்னா இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனை தாங்க காப்பி பண்ண போகிறோம். போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் கிட்ட போயிட்டு இந்த இடத்துல இருந்து இதில் ஃபுல்லாக எமுலேட்டர் ப்ளூ ஸ்டாக்கு இதை எல்லாத்தையும் காப்பி பண்ணி நம்ம திரும்பி போயிட்டு இந்த சைடு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டேக்ஸ் இருக்கிறதையும் அனுப்பிச்சிருக்கோம். இது ஏதோ ஒரு லிங்க் போல். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி ப்ளஸ் கொடுத்து நம்ம சாட் ஜிபிடி தான் ஓப்பன் பண்ண போகிறோம். சாட் ஜிபிடி
ஓகே, இப்போ சாட் ஜிபிடி போகலாம். சாட் ஜிபிடியில் போயிட்டு ஸ்டார்ட் நவ் நம்ம இன்னும் லாகின் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ப்ளீஸ் ரைட் மை யூடியூப் வீடியோ description for the topic shift இது கோலனு நெக்ஸ்ட் போயிட்டு how to install நம்ம அங்கிருந்து காப்பி பண்ணி வச்சதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே சாட் ஜிபிடியில் எடுத்துகிட்டு வந்து ரைட் கிளிக் பேஸ்ட் பண்ணி விட்டுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் கேப் விட்டு இன் தமிழ்னு போட போகிறோம். ஏன்னா நம்ம வீடியோ தமிழ் தானே, அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஈஸின்னு இருக்க சரி விடுங்க அப்படியே கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கீழே எழுதி கொடுக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னங்க இது இவ்வளோண்டு எழுதி கொடுத்துருச்சு. நம்ம 5000 கேரக்டர்ஸ் நீங்கள் போட மறந்துட்டோம். ஏன்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் ப்ளீஸ் 5000 கேரக்டர்ஸ், அதனால ரைட் 5000 கேரக்டர்ஸ் டாப் 20 கீவேர்ட் ப்ளஸ்ன்னு எழுத போகிறோம். ரைட் வித் டாப் 30 வச்சுக்கலாம். கொடுங்க 30 கீவேர்ட் ப்ளஸ் கேபிட்டலில் வருது. என்னது பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ இப்போ கொடுக்கலாம். இப்போ அது எழுதும் திரும்பி ஒழுங்கா இதுக்குள்ளேயே கூட்டு போகுது. காட்டிட்டு கொடுத்துட்டு ஓகே ஒவ்வொன்றா எழுதிக்கிட்டு இருக்கு. டாப் 30 இம்பார்ட் டிப்ஸு ஃபார் ஸ்மூத் கேம் பிளே. பாருங்கள், அதுவாக 4GB ரேம்லாம் அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருக்கு. பரவாயில்ல, நமக்கு அதுவும் தேவைப்படும். முடிஞ்சிருச்சா? ரைட் சம்திங்னே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 5000 கேரக்டர்ஸ் இருக்குமா? இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லாம் காப்பி பண்ண வேணாம். ஏன்னா இதை முதல்ல அழைச்சி விட்டுக்குவோம், தேவையில்லை இதெல்லாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி சாட் ஜிபிடி போயிட்டு லாஸ்ட் இதை மட்டும் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஹேஷ்டேக்ஸோடு காப்பி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஏன் சொல்கிறேன்னா அதில் இது ஃபாலோமீலாம் இன்ஸ்டாகிராம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்மள்கிட்ட இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே யூடியூப் வீடியோவில் போயிட்டு இது காப்பி பண்ணி வச்சுருந்தோம். காப்பி பண்ணல, காப்பி பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா காப்பி. இப்போ நெக்ஸ்ட்டு போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுவோம். இதான் நம்மளோட டாப்பிக்காக இருக்க போகுது. இப்போ இந்த 5 அழைச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 5 தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஹவு டு இன்ஸ்டால். நெக்ஸ்ட்டு யூடியூப் ஸ்டூடியோ தான் நம்ம போட போகிறோம். அப்படின்னா வந்துருச்சு. இப்போ சேனல் வந்து வேறு ஏதோ ஒரு சேனலில் இருக்குது. ஸோ ஸ்விட்ச் அக்கௌண்ட் தாங்க நம்ம சேனலு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு கிரியேட் நியூ போடுறோம். அப்லோட் வீடியோ. இப்போ செலக்ட் ஃபைல்ஸு. ஃபஸ்ட்டு எந்த நியூ வால்யூம் ஈல
நியூ வீடியோங்கிற ஃபோல்டரில் இருக்குங்க. எடுத்து அப்லோட பண்ணி விட்ருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இது எப்படி சொல்கிறது, ஆட்டோமேட்டிக்காக இது வர மாதிரி நம்ம போட்டு வச்சுருக்கோம். இந்த இடத்துல நம்ம போயிட்டு நம்ம சேனலில் நம்ம அக்கௌண்ட்டில் போயிட்டு இந்தா இங்கே இருக்காப்புல நம்ம தலைப்பு. ஸோ ஃபுல்லாக காப்பி பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் காப்பி. ஓகேங்க. இப்போ இந்த குரோமில் போயிட்டு இதை ரைட் கிளிக் பேஸ்ட். நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனை தாங்க காப்பி பண்ண போகிறோம். 109 இருக்குது. சரி, இதில் ஒரே ஒரு இதை அழைச்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் வெர்ஷன்லாம் இதை அழைச்சி விட்டுக்கலாம், தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் வேணாங்க, அப்டேட்டும் தேவையில்லை நமக்கு. நியூ தேவையில்ல. ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் ஆன். ஓகேங்க. இப்போ போயிட்டு நம்ம தேவையில்லாமல் இதை அழைச்சி விட்டோம். அதனால இந்த லோகோவை காப்பி பண்ணிட்டு வருவோம். பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் காப்பி. இந்த சைடு இந்த குரோமில் போகிறதுக்கு பதிலாக இந்த சைடு போயிட்டு ரைட் கிளிக் பேஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனை போயிட்டு காப்பி பண்ணிட்டு வருவோம். இந்த சைடு போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக காப்பி பண்ணலாம். ஓகே, வந்துடுச்சு. இவ்வளோதான். ரைட் கிளிக் காப்பி. இதில் போயிட்டு இதை காப்பி, இதெல்லாம் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இவ்வளோ ஃபுல்லாக போயிடுச்சு. பொறுமையாக போயிட்டு இன்னமுமா போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஆயிடுச்சு. இதில் ரைட் கிளிக் பேஸ்ட்டு கொடுத்துருவோம். என்ன லேட் ஆகுது. ஓகே, பேஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி 3674 இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம தம்ப்நெயிலு அப்லோட் ஃபைல்ஸு இந்த இங்கே இருக்குது பாருங்கள். தம்ப்நெயில் மட்டும் காட்டுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளேலிஸ்ட்டு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டு வச்சுக்கும் விடுங்க. ஜோஸ்வா கேமிங் தமிழன் இதை வச்சுக்குவோம். ஏன்னா மொபைல் டீச்சர் அப்படின்னு சொல்லி லேப்டாப் தான். நோ இட்ஸ் மேட் ஃபார் கிஃப்ட் கிட்ஸு. நெக்ஸ்ட்டு ஸோ மோர் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா கீழே போகிறோம். இங்கே இது ஏதோ தெரில. சரி, நோ கொடுத்துருவோம் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே டேக்ஸ் இருக்குது பாருங்கள். டேக்ஸ் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம குரோமில் போயிட்டு இருந்தால் டேக்ஸ் எல்லாம் ChatGPTயில் இருக்கும். டேகுன்னு போட்டு அந்த நம்பர் போட்டு எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் WRITE டேக்ஸ் in 500 characters with comma separated. ஸோ அது மாதிரி எழுதி விட்டோம்னா அது கொஞ்சம் எழுதி கொடுக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம அங்கே டேகில் போய் போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டேகாக மாறிடும். என்னோட கமா செப்பரேட்டட் போடுற டேக் ஆகுமான்னு கேட்டால் ஆமாங்க. பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. பெஸ்ட்டு எமுலேட்டர் வித்தவுட் லேக் இல்லை. MAC புக்கு இல்லை. ஓகே, கரெக்டாகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ தமிழ் நோனு. ஓகே, கேமிங் தான் கரெக்டு தான் கேட்டகிரி. ஸோ பார்த்தீங்கன்னா டைட்டில் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் போட்டாச்சு. கமாண்ட் ஆனு. ஓகேங்க, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. செக்ஸ் கம்ப்ளீட், நோ இஷ்யூஸ் ஃபவுண்டு. இந்த இடம் கரெக்டாக எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. ஒரு தப்பும் இல்லை. தம்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு காப்பி ரைட்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்டைட்டில் எண்டு ஸ்க்ரீனு எல்லாம் தேவையில்ல, எண்டு ஸ்க்ரீன் வேணால் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனு இந்த இது வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எப்படி இந்த எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் அழுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இதை ஒன்று போட்டு விட்றோம், ஒரு ஷார்ட்ஸு. மொபைல் டீச்சர்னு இருக்குது, ஆனால் ஷார்ட்ஸ் போட்டு விட்றோம், போதும். சேவ் கொடுத்தாச்சு. ஸோ இதுலேயும் செக்ஸ் கம்ப்ளீட் நோ இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். இதுலேயும் செக் காப்பிரைட்ஸ் ஒன்றும் இல்லை, செக்கில் கம்ப்ளீட் நோ இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு வந்துடுச்சு. ஃபுல்லுத்தையுமே கரெக்டாக போட்டாங்க, சூப்பரானது. இது பப்ளிக் எல்லாருக்கும் தான் காட்டணும். ஸோ இதுலேயும் செக் கம்ப்ளீட் நோ இஷ்யூஸ் ஃபவுண்டு பப்ளிஷ் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வீடியோ ஃபுல்லாக கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் மட்டுமே 10,000 வியூஸ்க்கு மேலே போகுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஃபுல்லாக சப்ஸ்கிரைபர்லாம் நிறையா வரும். அதனால் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ டாட்டா, பை பாய், குட் பை.